ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா QRA கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் இப்போ அடிக்கடி என்னோடய சேனல் ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என் சேனல் ஃப்ரீஸ் ஆனதுனால நான் லைவ் அடிக்கடி போடுறேன்னா அப்போ என்னை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் ஒரு QAக்கு நம்ம மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சராக மேக் பண்ணி போடலான்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் என்னென்ன கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, நீங்கள் தமிழா இல்லை ஹிந்தியான்னு கேட்குறீங்க லைவில் பார்த்துட்டு. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், நான் தமிழ் தான். நான் இருக்கிறது கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு என்னோடய லாங்குவேஜ் தமிழ் தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. என் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள ஃபுல் நேமில் பாதி தாங்க என் பேர் ராஜ் சித்ரான்னு இருக்கும். அது என் ஹஸ்பண்ட் பேரும் என் பேரும் சேர்த்து தான் நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்கு. இப்போ சித்ரான்றது தான் என் பேர். அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஒரு சிலர் ஒரு 2-3 கமெண்ட் வந்துருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஊர் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் வர கமெண்ட்ஸு லைவில் கேட்குறது எல்லாருமே நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு தான் கேட்குறீங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் இங்கே இருக்கிறோம். ஆனால் இது எங்கள் நேட்டிவ் பிளேஸ் கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க மயிலாடுதுறையில் வைத்தீஸ்வரன் கோவில்கிட்ட இருக்குது அவங்க வில்லேஜு. நான் எங்கன்னா என்னோடய நேட்டிவ் மதுரை. ஆனால் மதுரையிலேருந்து இந்த வீடியோ யாரும் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ எனக்கு தெரியும் இந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, உங்கள் பையன் என்ன படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ரொம்ப பேர். என் பையன் இன்னும் ஸ்கூலுக்கு சேர்க்கல. அவனுக்கு 2 வயசு தான் ஆகுது. அவனுக்கு இப்போ தான் 2 முடிஞ்சு, நவம்பரில் 2 முடிஞ்சிருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு இயரில் நாங்கள் ஸ்கூல் சேர்த்துருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்கன்னா, உங்கள் உங்கள் ஒர்க்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரொம்ப பேர். நான் ஒர்க் பண்ணல. என் பையன் கன்சீவாக இருக்கிற ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் நான் ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒர்க்குக்கெலாம் போகல, வீட்டில் தான் இருக்கிறேன். ஏன்னா என் பையனை பார்த்துக்கணுன்றதுக்காண்டி. அவனை பார்த்துக்கலாம், எங்கள் கூட யாரும் இல்லை, ஆள் இல்லைங்களா. அதனால் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இங்கே நாங்கள் இருக்கிறோம். அதனால் நான் தம்பி கூட இருக்க வேண்டிய சுச்சுவேஷனால் ஒர்க்குக்கெலாம் நான் போகல. பின்னாடி அவன் ஸ்கூல் போயிட்டு அவன் வர டைமிங் பார்த்துட்டு நம்மளால் ஒர்க் பார்ட் டைம் ஏதாவது போக முடிஞ்சால் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் இந்த ஒர்க்குக்கும் போகல, வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், சிஸ்டர் நீங்கள் ஏன் உங்கள் வீடியோ ரெகுலராக போட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்னோடய வீடியோ ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இப்போது ரீசெண்டாலாம் அதுவும் இப்போ ஒரு 1 டே மட்டும் நான் போட முடியல. இடையில நாங்கள் வெளியே போயிட்டனால அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. அதனால் அன்னைக்கு மட்டும் நான் போடலை. இப்போல்லாம் நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். இதுதான் என்னோடய QRA. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.